ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி, துருவிய தேங்காய், சிட்டிகை மஞ்சள் தூள், மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைசலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மண் கடாயில் நம்ம எக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போது இதை நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். பத்து பல் பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போது நம்ம தட்டில் தனியாக எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். அவ்வளோதான். இப்போது ரெடி ஆயிடுச்சு. அது மேலேயே கொத்தமல்லி இலை